ஸோ இந்த வருஷத்தோட என்னோட ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் இந்த வருஷத்தில் 2014. 2013 என்னோட முதல் 2 சாங் வந்து பெரிய ஹிட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வருஷம் இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். டெஃபினட்டாக எனக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் மாரிமுத்து சார் அவர் பற்றி சொல்லணும். ரெக்கார்ட் பண்ண விதமே ரொம்ப புதுசாக இருந்தது. லைக் டேரக்டரே வந்து என்கிட்ட இது மாதிரி லிரிக் ரொம்ப கிளியராக இருக்கணும் ஹரி, அண்ட் மோரோவர் இந்த இடத்துல ஸ்கேல் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு, ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கரெக்டாக மியூசிக்கல் நோட்டேஷன்ஸ்லாம் தெரிஞ்சு சொன்னார். அண்ட் ஒரு டேரக்டர் இவ்வளோ மியூசிக்கலி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ரகுநந்தன் சார் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் கொடுத்துருக்காரு, ரெஸ்ட் ஆஃப் ஆல் த சாங்ஸ் விச் காட் ரிலீஸ்ட் லாஸ்ட் இயர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் சந்திக்கிறது. பொலிவால் ஆடியோ ரிலீஸில் இந்த பாட்டு டெஃபினட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களோட வாழ்த்துக்கள், ஐ மீன் உங்களோட சப்போர்ட்டை இந்த படத்துக்கு கொடுங்க. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். எஸ், தேங்க்யூ. ஓடவிடும் வரைமுறையின்றி ஆடவிடும் நீண்ட தூரம் ஓடிய பின்னே என்று கோடு வாடிய பின்னே தப்பான திசை என்று தகவல் தரும். தூரம் கடந்து வந்தால் தானே ஊரை சேர முடியும், உயரம் தாண்டி வந்தால் தானே துயரம் தாண்ட முடியும். வாழ்க்கை உன்னை ஓடவிடும் வரைமுறையின்றி ஆடவிடும் நீண்ட தூரம் ஓடிய பின்னே நின்று கோடு வாடிய பின்னே தப்பான திசை என்று தகவல் தரும். விதைகள் தம்மை அழிக்காமல் வேர்கள் என்பது கிடையாது, வியர்வை என்பதை இழக்காமல் வெற்றி என்பது கிடையாது. தேடி போனது வேறு, நீ தேடி அடைவது வேறு. ஏதோ ஒன்றை அடையும் போது எதுவோ தொலையும் பாரு. மனிதன் போடும் கணக்கில் எல்லாம் சரியும் தாரும் உண்டு, காலம் போடும் கணக்கில் எல்லாம் சரிகள் மட்டுமே உண்டு. உனது கணக்கும் கால கணக்கும் ஒத்து போனால் நன்று. வாழ்க்கை உன்னை ஓடவிடும் வரைமுறையின்றி ஆடவிடும் நீண்ட தூரம் ஓடிய பின்னே நின்று கோடு வாடிய பின்னே தப்பான திசை என்று தகவல் தரும். குற்றம் புரிகின்றாய், நினைத்து கூட மகிழ்கின்றாய். எல்லா கண்ணும் தூங்குவதாய் இன்னொரு குற்றம் இழக்கின்றாய். பாவம் என்பது உன் குப்பை, அது நித்தம் சேரும் பாரு. பாவ குப்பை எல்லாம் கூட்டி பயிரு குடமாய் போடு. கரும்பு காட்டில் யானை புகுந்தால் எதுவும் இல்லை மிச்சம். யானை காலில் எறும்பு நுழைத்தால் அதிலே குச்சம். மடியில் கனவே இல்லை என்றால் வாழ்வில் ஏது அச்சம். வாழ்க்கை உன்னை ஓடவிடும் வரைமுறையின்றி ஆடவிடும் நீண்ட தூரம் ஓடிய பின்னே நின்று கோடு ஆடிய பின்னே தப்பான திசை என்று தகவல் தரும். தூரம் கடந்து வந்தால் தானே ஊரை சேர முடியும், உயரம் தாண்டி வந்தால் தானே உயரம் தாண்ட முடியும். வாழ்க்கை உன்னை ஓடவிடும் வரைமுறை
கூரையின்றி ஆடவிடும் நீல ஓடிய நின்று கோடு வாடிய தப்பான திசையென்று Good evening, ladies and gentlemen. First of all, I would like to thank everyone from the press for coming and sorry for the delay. First of all, I would like to thank Ms. Radhika and Mr. Sarath Kumar and Mr. Liston. My association with Mrs. Radhika is not just with this film, even though this is our first audio distribution that we have undertaken. We have been in the digital business for the past 1 year. We have brought various TV channels in South India onto the digital platforms like YouTube in a manner where we are able to remove pirated versions of the content and only original versions are there at the moment. So if TV content is able to reach that situation, film content and music content is the next step. And I hope our association with Magic Frames will help us reach to the right direction. There's some great music that has come out by Mr. N.R. Raghunandan. The songs will be available across all various platforms, YouTube, iTunes, mobile operators. Today, as you know, no one buys original CDs. It's all become digital. As and when the internet penetration increases, the digital revenue is going to be expected to increase. So digital is the future of media, and we are here to help the industry to move into that direction. Barring that, we look forward to work with not just with Radan on a longer basis, but also Magic Frames for their upcoming productions as well. And wishing the team all the best for the movie. Thank you. Thank you, Shakil. அடுத்ததாக பத்திரிகையாளர்களோட ஃபஸ்ட்டு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஃபஸ்ட் நான் டேரக்டர் தான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தில் வந்து எனக்கு ரெடான் மீடியாலையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டீஃபன் சார்ட்டையும் இந்த ஒரு ஃபிலிம் எனக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் எதிர்பார்த்ததோட இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல சினிமோகிராஃபி பண்ணியிருக்கேங்கிறது வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இந்த படத்துக்கு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஆஸ் அ டைரக்டராகவும் ஆஸ் அ ப்ரொடக்ஷன்லையும் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. எதுலையுமே என் சைடில் எந்த இதுவும் வரல, எந்த ஒரு விஷயமும் என் சைட்லேருந்து எதுவுமே அவங்களுக்கு வந்து நான் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கறதுல வந்து உண்மையாகவே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது ஒரு 6 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன், 7th ஃபிலிம். நான் பண்ண படங்கள் இந்த படம் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், ஒரு கமர்ஷியல் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஃபிலிமாக இருக்கும். அது போல் இந்த ஃபிலிம் நாங்கள் ஷூட் பண்ணுற ஒவ்வொரு லொக்கேஷனும் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான லொக்கேஷன்ஸாக இருக்கும். திடீர்னு ரோட்டில் போய் ஷூட் பண்ணணும், நாளை காலையில் கேட்குறப்ப அது கவர்மெண்ட் பெர்மிஷன் நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணால் கூட அதை வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் சக்திவேல் சார் அவங்க டீம் தான் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நின்று வாங்கி கொடுப்பாங்க எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான லொக்கேஷன்ஸில் நல்ல சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா ஷூட் பண்ணியிருக்கோம். கிளைமேக்ஸ் ஒரு பாத்ரூம் ஃபைட்டு, அது வந்து ஒரு 8 feet தான் ரூஃபே ஹைட்டே இருக்கும். ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட் ஒன்று பண்ணியிருக்கோம். அது யாருனாலும் மூச்சே விட முடியல. அதுக்கு முன்னாடி சில டேட்ஸ் கிளாஷ் ஆனங்காட்டி விமல் சார் இருக்கட்டும், பிரசன்னா சார் ஆகட்டும், 2 பேரும் வந்து அதுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் வேறு பண்ணாங்க. ஒரு காஃபி ஷாப் சீக்வன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்து ப்ரீவியஸ் டே வந்து ஃபுல் நைட் ஒர்க் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அது உண்மையாகவே எங்களுக்கே வந்து ஆஸ் அ டெக்னீஷியன் எங்கனால ஒர்க் பண்ண முடியல. அவங்க ஸ்க்ரீன்லையும் அழகாக இருக்கணும், அவங்க இதுவும் இந்த டயர்ட்னஸும் காமிச்சிக்கூடாது. அந்த ஃபைட்டு கண்டிப்பாக வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு புது விதமான ஒரு ஃபைட்டாக இருக்கும். அதே போல் இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், எங்கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸ்க்கும், ஆஸ்ட்ரேலியர்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த படம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தெரிவிக்கணும்னு கேட்குறேன். தேங்க்ஸ் லாட். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையிலிருந்து வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனத்தின் 2வது தயாரிப்பான புலிவால் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் காலையில் தான் பண்ணோம். ரொம்ப சிறப்பான ஒரு விழா கண்டக்ட் பண்ணோம். அதை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்காக. நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு மேடையில் சொன்னது, பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரது. ஆக்சுவலாக வந்து மேஜிக் ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், இல்லை ராதிகா மேடம் ஆகட்டும், ரேடான் மீடியாவாகட்டும், இன்னும் பல திரைப்பட நிறுவனங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து 6 மாதத்துக்கு ஒரு படமோ வருஷத்துக்கு ஒரு படமோ தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பத்திரிகையாளர்கள் நீங்கள் வாரம் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க.
நாங்கள் எடுக்கிற படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும், நீங்கள் எடுக்கிற படம் பெட்டி கடைகளில் ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களோட எழுத்துக்கள் தான் மக்களை வந்து திரையரங்குகளுக்கு வர வைக்கும். மிகப்பெரிய சாதனம் உங்களோட ஊடகங்களும் நீங்கள் போடுற ட்ரெய்லரும் கிளிப்பிங்ஸ் தான் இந்த படத்தை பற்றின ஒரு ஐடியாவை மக்களுக்கு கொண்டு வரும். இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுங்க. புலிவால் அப்படிங்கிறது வந்து டைட்டில் பார்த்தாலே தெரியும், அது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு தொடக்கூடாத ஒரு பிரச்சனையை தொட்டுட்டான், அது தொட்டதுனால அவன் என்ன ஆனான், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சான், அதுலேருந்து எப்படி மீண்டான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒரு வரி கதை. என்னன்னா இந்த படத்தில் நகைச்சுவைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். தம்பி ராமையா சாரும் சூரி சாரும் ரொம்ப அற்புதமாக வெளுத்து வாங்கியிருக்காங்க காமெடி. பேசிக்கலாக எனக்கே கொஞ்சம் காமெடி வரும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் படத்தில் வந்து பிரசன்னா அண்ட் விமல் மிகச்சிறப்பான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக விமல் சொல்லணும்னா, இது வரைக்கும் அவர் வந்து பசங்கள் ஆரம்பித்து களவாணி அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு ஃபிலிம்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் ஒரு த்ரில் ரூட்டில் ட்ராவல் ஆகிருக்காரு விமல் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து டயலாக் கம்மி விமலுக்கு, ஃபுல்லாக எக்ஸ்பிரஷன்ஸ், லுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் திரையில் பார்க்காத ஒரு விமல் இந்த படத்தில் பார்ப்பீங்க. முதல்ல வந்து கோஆப்ரேஷன் அதை பற்றி சொல்லணும். நான் விமல், பிரசன்னா, இன்னும் பல ஆர்டிஸ்ட்டுகள், ஆனன்யாவாகட்டும், ஓவியா, இனியா, சொர்ணமாலியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் சைடில் வந்து இந்த படத்தோட இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார், சினிமாட்டோகிராஃபர் போஜன் கே தினேஷ், எடிட்டர் கிஷோர், வைரமுத்து சார், லிரிக் ரைட்டர் கார்கி, அப்புறம் எல்லா டெக்னீஷியன், ஆர்ட் டைரக்டர் ஆனந்த், எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு தேவைப்படுற எல்லா நல்ல விஷயங்களையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. காரணம் இந்த நிறுவனம், மேஜிக் ஃப்ரேம்ஸ் நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு நான் வந்து ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன், வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருப்பேன். ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் இல்லைன்னு சொல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. மேடம் வந்து சரத் சார் ஆகட்டும், ராதிகா மேடம் ஆகட்டும், லெஸ்டின் சார், எல்லாருமே வந்து மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அதனால் இந்த படம் வந்து மிக பிரமாண்டமான படமாக வந்திருக்கு. இன்றைக்கி இந்த மாதம் லாஸ்ட்டில் ரிலீஸுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க ஓகே பண்ணி கொடுக்குற விஷயங்களை வந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி ஸ்பாட்டில் கொடுக்குறது வந்து சக்திவேல் சார், பிரபாகர், மாரியப்பன், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றிக்குரியவர்கள். நான் ஏதாவது ஸ்பாட்டில் வந்து ஏதாவது சத்தம் போட்டிருந்தாலோ ஏதாவது பேசியிருந்தாலோ எல்லாத்தையுமே வந்து என்னை மன்னிச்சு இந்த படத்துக்கு தேவைப்படுற நல்ல விஷயங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் பண்ணி கொடுத்தது சக்திவேல் சார் தலைமையில் தான், பிரபாகர் சார் தலைமையில் தான் நடந்துச்சு ஸ்பாட்டில். அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பாடல்கள் வந்து 5 பாட்டு படத்தில், 5 பாட்டில் 4 பாட்டு வைரமுத்து சார் எழுதியிருக்காங்க, ஒரு பாட்டு வந்து கார்கி எழுதியிருக்கிறாரு. ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் வந்திருக்கு. இப்போ 2 பாட்டு நீங்கள் பார்த்தீங்க, முன்னோட்ட காட்சி பார்த்தீங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்லா எழுதுங்க. உண்மையிலே நீங்கள் புலிவால் அப்படின்னு நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்களோ, படத்தை பார்க்குறீங்களோ, அந்த நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும், இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி வந்திருக்குது. முதல்ல வந்து லிஸ்டின், அவருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே. ஏன்னா அவர் வந்து கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து மலையாளத்தில் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர். அவரோட உஸ்தாத் ஹோட்டலுங்கிற படம் வந்து போன வருஷத்தோட எல்லா மலையாள விருதுகளையும் வாங்கியிருக்கு. தேசிய விருதுலேருந்து ஆரம்பித்து அத்தனை விருதுகளையும் வாங்கியிருக்கு. அந்த அளவுக்கு வந்து பெக்குலியரான கதைகளை தேர்ந்தெடுத்து படங்களாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் கேரளாவில். இப்போ ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி ஆக போகுது, இன்னொரு படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு கேரளாவில். லா பாயிண்ட்னு ஒரு படம் முடிஞ்சிருச்சு. ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு ஒரு வித்தியாசமான அந்த கதையோட அந்த 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 லைனை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. மஞ்சு வாரியார் மெயின் ரோலாக பண்ணுறாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழில் வந்து அடுத்து விக்ரம் பிரபு ஹீரோவை வச்சு அடுத்த படம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தனுஷ் ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ப்ரொடியூசர். இந்த வயசில், இந்த சின்ன வயசில் இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குமாங்கிற எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நிதானம், ரொம்ப யோசிக்கிறது, கதைக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிறது, அதை ஒரு சீனை போட்டு புளிஞ்சு எடுக்கிறது, கசைக்கிறது, இதுக்கு மேலே கசக்க முடியாது, கசக்கா கிழிஞ்சிடும் அப்படிங்கிற லெவலில் அந்த சீனை ஓகே பண்ணுறது. அந்த மாதிரியான ஒரு தெளிவான ப்ரொடியூசர். அவர் வந்து இந்த வயசில் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க யாரும். அந்த மெச்சூரிட்டி வந்து இன்னைக்கு இப்போ இருக்குன்னா காரணம் வந்து சரத் சாரோட அவர் சேர்ந்துருக்கிறாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. சரத் சார் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு அத்தியாயம். ஒரு இப்போ நடிகராகட்டும், தயாரிப்பாளராகட்டும், இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராகட்டும், ரொம்ப சிறப்பான நான் ரொம்ப வியக்கிற ஒரு சரத் சார் கூட இருக்காரு. ராதிகா மேடமோட அவங்களோட கடின உழைப்பு, நாலேஜ், அறிவு இன்னைக்கு ஒரு ஆலமரமாக வளர்த்துருக்குறாங்க ரேடான் மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை. ஸோ இந்த நிறுவனத்தில் எனக்கு 2வது படம் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் நீங்கள் எழுதுங்க. உங்கள் பேனா இந்த படத்தை பற்றி எழுதுவதற்காக ஒரு முறை குனியும் போதும் இந்த படத்தின் வெற்றி நிமிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற படமாக, எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கிற ஒரு படமாக இருக்கும். என்னை வாழ்த்துங்கள். இந்த படத்தை பற்றி நல்லபடியாக எழுதுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். நன்றி.
பாடகர் ஹரிஹரசுதன், டிவோ மியூசிக் விஷு அண்ட் ஷாஹீர், இன்றைய விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் ரகுநந்தன், இயக்குனர் ஜி மாரிமுத்து அவர்களை அழைக்கிறோம்.